அனைவரும் ஒன்று சேர்ந்து குற்றமிட்டிலே என்று கோவிந்தா என்று அழைத்தார். வரக்கூடிய பரம்பொருளாகிய இந்த பரந்தாமனை குறித்து கண்ணா கோவிந்தா கோபாலா அப்படி கோவிந்தா கோபாலா என்று அழுத கண்ணீர் சிந்தையமாக அழைக்கின்றார்கள். என்ன காரணம்? சரி, வாழ்வீரே இந்த வையகம் மீது சரி, இப்படி அழுத கண்ணீர் சித்தியமாக கண்ணா கோவிந்தா என்று நீங்கள் அழுது அனைவரும் துதிக்கின்றீர்கள். மனமிக்க
அப்படின்னு கேட்டீர்கள். நான் கேட்டேன். ராஜசூர் என்று யாகம் இருக்கிறது. ஒரு யாகம். அந்த யாகத்தை செய்தீர்கள். ஆனா உனது தந்தை சொர்க்கம் சென்று விடுவார் அப்படின்னு வந்து விட்டார். ஆமா, எவ்வளவோ யாகமெல்லாம் கேள்விப்பட்டோம், செய்தும் இருக்கின்றோம். இருந்தாலும் இப்பொழுது இந்த ராஜசூர் யாகம் என்பது எப்படி செய்வது, யாரை கொண்டு செய்வது ஒன்றுமே புரியவில்லை. மாமா, அனைவருக்கும் சொர்க்கம் செல்ல வேண்டும். தர்மநந்தனா ராஜசூய யாகம் செய்ய சொன்னார். ராஜசூய யாகம் என்றால் லேசான காரியம் கிடையாது. நீங்க ஏதோ மாங்காய் புளியாக நினைச்சுக்கிட்டீங்க. என்னவா 56 உரிமண்டலங்கள் உண்டு வர வேண்டும். பாண்டவர்களே, நீங்க நடத்தக்கூடிய யாகத்துக்கு நாங்கள் கையை போடுகிறோம் என்று 100 முடிசூடி மண்டல் என்று இருக்கின்றேன். ராஜாக்கள் இருக்கின்றேன். தம்பி இருக்கின்றார்கள். இப்பொழுது அழைத்தால் உடனடியாக தேவதையிலே கதை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. அதனால இப்பொழுதே புறப்பட்டு இப்ப அவங்க நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அந்த மன்னர்கள் எல்லாம் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா? மகத தேசத்தை ஆளக்கூடிய சதாசத்தோட சிறைச்சாலையிலே இருக்கின்றார்கள். சிறைச்சாலையிலே இருக்கின்றார்கள். நாளை காலை சூரிய உதயத்துக்கு முன்பாக சரஞ்சேவிக்கு வெளியிட போகின்றான். அதனால் அந்த முடிமன்னர்களை சிறை மீட்டால் தான் ராஜ்யாவுக்கு முடியும். என்ன செய்யணும் மாமா? நீங்க என்ன சொல்றீங்க? ஓ, அப்படி என்றால் கொண்டு வர உன்னுடைய தம்பி பீமனையும் அது அர்ஜுனனை அனுப்பினால் கட்டாயமாக நான் கொண்டு வருகின்றேன். ஓஹோ, அந்த 99 முடிசூடி மன்னரை அங்க இருக்கின்றார் கொண்டு வருகின்றேன். எனது தம்பி பீமனையும் அர்ஜுனனை அழைத்து செல்கின்றேன். இப்பொழுது நானும் பாஞ்சாலியும் யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். நீங்கள் அவர்களை கொன்று அங்கிருந்து கொண்டு வாருங்கள். ஏமா மன்னர்கள் நான் சொன்ன உடனே அவன் படபடன்னு பேசிட்டான். சரிங்கண்ணா. வாட்டமா இருக்குது. நம்ம ஆமா, எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னுடைய கணவன் மாறல மகன் தேசக்கூடிய சராசரி. சரி, சராசந்தனா. ஐயோ ஆண்டவா, அவன் எப்பேற்பட்ட வல்லமை புரிந்தவன், வீராதி வீரன். அவனிடத்தில் என்னுடைய கணவன்மார்களை கொண்டு போயிருந்தீங்க. எந்த சரி, நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா நீங்க கூட்டிட்டு போங்க, நான் தடை சொல்லல. ஆனா என்னுடைய கணவன்மார்களை கொண்டு போய் எப்படி கொண்டு போனீங்களோ அது போலவே என்னுடைய வந்து ஒப்படைக்க வேண்டும். ஆனா ஏதாவது தப்பு தவறு நடந்ததுன்னா நீ செத்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய கணவன்மார்கள் என்னிடத்தில் வர வேண்டிய சத்தியம். அருமையா கூட்டு பாக்குறீங்க. இது போல தங்கிதான் வேணுமா? நான் செத்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணி தாலி அறுத்தாலும் பரவாயில்ல. போதாரி வந்து நான் செத்துட்ட பிறகு அவன் எங்க மயிலுக்கு வருமா? எவன் வருமா? அம்மா சுந்தரப்பான்மை யாவும் கட்டேன்
அப்படியே ஆகட்டும் மாமா. போட்டுமா அழைத்து செல்லுங்க தம்பிமார்கள். நாங்கள் யாகத்துக்கான ஏற்பாடு செய்கிறோம். மாமா இப்பொழுது மகளிர் சரணாசனுடைய கோட்டைக்கு செல்கிறோம். இந்த உருவத்தோட இப்படி செல்லக்கூடாது. ஆமாமா அதாவது இப்பொழுது மகளிர் தேசம் செல்ல வேண்டும். மகளிர் தேசம் ஆமா எப்படி செல்ல வேண்டும்? எப்படி செல்ல வேண்டுமா? இந்த உருவத்தோடு நாம் செல்லக்கூடாது. இந்த உருவத்தோடு மகளிர் தேசம் செல்லக்கூடாது. வேறு எப்படி செல்ல வேண்டும் அதை கூறுங்கள் முதலில். நாம் ஒரு அந்தரராக வேலையராக ஐயராக செல்ல வேண்டும். சரி அப்படி நீ என்ன கேட்கலாம் மீச வச்சுக்கிறது எப்படி மாமா? மாமா கேவலம் அந்த நேரமாக ஏழை பிராமணராக மனித தேசம் செல்ல வேண்டும். நான் யார்? எப்பரப்பட்டவன், 8 ஏழை வளவரட்டவன், எதிரிகளை தூக்கி பந்தாடக்கூடியவன். ஏன் என்னால் அவளை வெல்ல முடியாதா? அவளை வென்று 99 பணிவுடைய கருத்த மன்னர்களை கொண்டு வர முடியாது என்று நினைக்கின்றாயா? இதுகள் இப்போது செல்கிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? முல்லை முள்ளாதான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாளை காலை சூரிய உதயத்துக்கு முன்பாக சரதேவிக்கு பணியிட போகின்றான். அதனால் இந்த உருவத்தோடு அவர்களால் வெல்ல முடியாது. ஆகையால் நான் சொல்வது போல் பிராமணர் உருவெடுக்க வேண்டும். ஆமா பிராமணர் உருவெடுத்து எப்படி? நான் யாரு? பெரிய இது. நீ யாரு? கருப்பை இது. நீ யாரு? பச்சை இது. திருட்டு வக்கால உள்ளாங்க வந்து மாமாக்குமான்னு சொல்லி செவுள் பிஞ்சுங்க அப்படியே. சரி சரி. பெரிய ஐயரே. பெரிய ஐயரே. பெரிய ஐயரே. நீ என்ன கூப்பிட? பெரிய ஐயரே. பெரிய ஐயரே. நான் என்ன ஒண்ணு கூப்பிட? கருப்பையரே. ஒண்ணு பச்சை ஐயரே. இந்த வார்த்தை மீறி வரும்போது காட்டி விட்டீங்கன்னு வச்சிய வக்கால உள்ள செவுள் பிஞ்சுங்க உங்களுக்கு. சரி போலாமா? அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் எப்படி தெரியுமா? யாரு வந்தாலும் இச்சோதனை வழங்க வேண்டும். எப்படி யாரு எது கேட்டாலும் இல்ல தானங்களை எல்லாம் வாரி வழங்கி விட்டு இப்பொழுது கதவை தாழ்த்தி இருக்கிறான் சராசந்தன். அதனால இப்ப நாம உள்ள போகணும்னா மதுச்சுவர் எகிரிதான் போகணும். உள்ள போகணும். மதுச்சுவர் எகிரி குதிச்சு உள்ள வாங்கலாம். பவத்தி விச்சாதே பவத்தி விச்சாதே. ஏதோ குரல் கேட்கிறது. யாருன்னு பாரு. ஐயா வடக்கே வெகு தூரம் குண்டம் குண்டம் குண்டத்திலிருந்து வருகின்ற முண்டம். அவன் சொன்னியா அவர் தப்பி தவிர துறந்துட்ட
அப்படியே கஷ்டம் வந்தாலும் ஐயோ ஐயா ஐயா அபிரப்பது யாரு பிராமணரா பரம பிராமணர் பசி வந்து இருக்காங்க பசின்னு கொடுமையோ ஆமா நம்ம தான் மாறி மாறி வளர்க்கிறோம் இச்சாதாரம் எதை கேட்டாலும் தண்ணீர் தரப்படும் அவங்கள வரவிடு ஓய் உங்களமா ராஜாதி ராஜி ராஜி கட்டியது நீங்கள் யார் ஐயா பசி ஆமா அதனால் உங்களுக்கு தானம் கேட்காத வந்திருக்கின்றோம் ஐயா இவர்கள் பிராமணர் குலத்தை சேர்ந்தவர் ஆமாதான் தானம் கேட்க வந்திருப்பது பிராமணர்கள் நமது மதில் செல்வன் 4 பக்கம் வாயற்படி அதில் வாயற்படி மூடி விட்டார் நீங்கள் எப்படி வந்தீர்கள் ஐயா பசியின் கொடுமை தாங்காம மருத்துவர் எகிரி பசியின் கொடுமை எது சரி உங்களுக்கு யாது வேண்டும் யாராவது நாங்க எதை கேட்டாலும் தருவேன் ஒரு சின்ன சத்தியம் எங்க நம்ம கிட்ட சத்தியம் கேட்கலாமா ஏன்னா ஏன் இவங்க சத்தியம் கேக்குறாங்கன்னா இவங்க எங்க பார்த்தாலும் போய் கேட்டு இருப்பாங்க அதனால இவங்க ஏமாந்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ அதனால ஏமாறனால இதே நம்ம ஏமாறக்கூடாது அடுத்த நாட்டில் ஏமாந்ததால் நம்மளை ஏமாற்றி விடுவோம் ஏமாத்திடுவாங்க அதனால ஒரு சத்தியம் கேக்குறாங்க நீ என்ன நம்ப உனக்கு வரும் தெம்பு இதுக்கப்புறம் இருக்குது வம்பு ஐயா நீ கொடுங்க கொடுக்கலாமா உன்னை நம்பிதான் கொடுக்கிறேன் கொடுங்க ராமனரே நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன் எதை கேட்டாலும் தருகிறேன் சத்தியம் எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா உயிர் தாழ வேண்டும் ஐயா நினைச்சா போது பிராமணருக்கு பதில் செவரை எழுப்பி வந்திருக்கின்றார் ஏறி வந்தா பிராமணர் ஏற முடியுமா அவன் கேட்பது என்ன தெரியுமா உயிர் தானோ கொடுக்கலாமா கொடுக்கலாமா தாய் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தாய் பிராமணரே உயிர் தானம் என்றால் என்னோட சமராய் யுத்தம் செய்ய வேண்டும் முதல்ல கை எவ்வளவு பாருங்க அதனால என்னோட சமராய் யுத்தம் செய்ய வேண்டும் என்ன போல இருக்கு உன்னை விட பணக்காரி யாரும் கிடையாது எவருமே கிடையாது அதனால எப்படி இருக்குன்னு கை எல்லாரும் கையை பாருங்க எப்படி நாய் இவன் கரத்தை பிடிக்கும் பொழுது ஏதோ ஆடு மாடு மேய்த்த கரம் போட்டு தெரிகிறது பீஸ்கோத்து பையன் அவன் தனக்கு பீஸ்கோத்து பையன் தம்பிக்கு இவன் கரத்தை பிடித்து பார்க்கும் போது ஏதோ வில்லம்பு பிடித்து கரம் போட்டு தெரிகிறது ஓஹோ எலி பிடிக்கிறோம் பாருங்க ஆமா எலி பிடிக்கிறோம் இவன் சரிப்பட்டு நமக்கு சரி வராது இருப்பான் ஒருவன் இருக்கின்றான் இவனை நான் பார்க்கிறேன் நான் என்னோட இருக்க பிராமணர் என்னோடு சமர் செய்ய வேண்டும் என்றால் இவன் ஒருவன் தான் ஆமாண்டா இது நான் பாக்குறேன் கை கரம் எப்படி தெரியுமா எப்படி? ஏதோ பிடித்த கரம் போட்டு தெரிகிறது கையை கட்டு பாப்பா ஆமா இவன் ஆன்ஸ் போடுறான் பழுகுது அதான் ஐயா ஒருவன் மத்திய தீரும் செட்டியார் யாரே குமாரு வராங்க அவன் நேரம் 15 முறை ஓட வாங்க போறான் ஆமா உலகத்தில் இப்படிதான் நடக்குது இவனால எடுத்து சண்டை செய்ய முடியவில்லை அடியால ஓட்டு வச்சா தின்னுவான் ஆமா ஈர்த்து விட்டா பிறவான் அவன் யார் தெரியுமா அவன் சொட்டு ஆமாங்க இப்போ நீ வீரன் அப்படியே கூட இருங்க அப்படியே கூட இருக்கட்டும் இவரு போய் ஆளுகிட்டு வந்துக்கிறாரு நம்ம என்ன சாதாரண ஆளா அதை சொல்ல நம்ம எப்பேற்பட்ட ஆளு
பேர் சொல்லு. எதுக்கு? நமக்கு கிணறு கூறுவா. சொல்லு நல்லா சரி சொல்லு. அறிவற்றவே இவன் போல எத்தனை பேர் வந்தாலும் 1000 தான். இல்லை தெரியல. போட்டு வந்தா போட்டியா ஏண்டா மானகத்தை திட்டு உட்கார வழி உன் மூட்டி கட்டு ஆமாமா அங்க வர்றேன் தாய் கட்டா தாய் இருக்கோ அட பட பட சமவளையாடி பக்கல மல வந்து மாமா இத்தனை சோடு கேட்டா எங்க இருக்கான் தம்பி கொண்டாட முடியாது எந்த முறை சண்டை செய்யும் பொழுது என்ன விட்டு பாரு நான் வச்சுக்கிற துரும்பு இந்த துரும்பை எவ்விதமான வண்ணமாக நான் தலையில எப்படி போடணும் அப்படி அவன் கீழ்ச்சி போடு நிச்சயமா என்ன நீங்க பாவனை காட்டுவது போல் அவனை கலர்களாக அது ஒரு உடம்பு உடம்பு என்ன காரணம் தெரியுமா இது எல்லாம் காரணம் இவன் பிறப்பினுடைய ரகசியம் இருபிறப்பாக பிறந்தவன் இருபிறப்பாக பிறந்தவன் சரதேவியினுடைய அருளால் இவனை உட்கொள்ளும் பொழுது இவன் அம்மா ஒரு இரண்டு உடம்பு ஒன்னா சேர்ந்தது அம்மா என்று நினைக்க அந்த சரதேவியாகப்பட்டவள் இவனை உண்ணக்கூடாது இவன் யார் என்று இவனுடைய சரித்திரத்தை பார்க்கும்பொழுது மருத்துவ ஆதேசத்தை ஆளக்கூடிய மகனுடைய மகன் அப்படி என்று அவனிடத்திலே சேர்த்து ஒப்படைத்தார்கள் சரதேவி அருள் பெற்றவன் எத்தனை முறை எப்படி வந்தால் கிழித்து இருந்தாலும்
மேல போவான். ஆனா ஒன்னா விட்டு கீழே விழுந்துருவான். அதனால தான் பகவான் ஆகப்பட்டவர் துரும்பை எடுத்து தலையிலாக போட்டு அது ஒரு உடல், இது ஒரு உடல். பொட்டியா கதவை சிறைச்சாலை. வாஞ்சாலி சுவாமி சுவாமி ஆனா தம்பிமார்கள் அழைத்து சென்றார் மாமா. ஆமா இதுவரையும் காணவில்லை. உண்மைதான். என்ன நடந்தது என்று ஒன்றுமே புரியவில்லையே சுவாமி. சென்ற காரியம் வெற்றியா? ஏங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க. ஆனா இந்த ஊர் தலைவர் சொல்லிக்கிறாரு, நாடகம் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறவங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்னு இந்த ஊர் தலைவர் சொல்லிக்கிறாரு. நாடகம் முடிஞ்ச பிறகு யாரு எங்க வேணாலும் போகலாம், எல்லாருக்குமே டிஃபன் உண்டு. யாரும் எங்க போவானுங்க, எல்லாருக்கும் டிஃபன் அவங்க வீட்டுல. முகத்தை எல்லாம் மாமா சென்ற காரியம் வெற்றியா? மாமா வெற்றி 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 199 முடிவெடுக்க வந்து விட்டார்கள். அப்படியா? ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிக்கலாமா? வாஞ்சாலி என்ன சுவாமி? அகத்துக்கான பொருட்களை கொண்டு வா. மாமா சுவாமி சேது நாட்டை ஆண்டு வரக்கூடிய சிசுபாலனுக்கு வந்து பார்த்தா சமையாது, இது சபை கிடையாது, இந்த தர்மம் செய்யக்கூடியது. யாருக்கு இந்த ஐக்கிய பூஜை கொடுக்க வேண்டும்? இந்த கூட்டத்திலே அது அமர்ந்திருக்கக்கூடிய யார்? தோணாச்சாரி, 100 வயது படித்த தோணாச்சாரி. அப்படிப்பட்டவர் கொடுத்து இருக்க வேண்டும். ஐக்கிய பூஜை முதல் தவறு அவருக்கு கொடுத்து அதை விடுத்து இந்த மனையை இந்த இடையில் கொடுத்தார். இந்த நியாயமா? தர்மா அதை பார்த்தனையா பிக் பசாரி கண்ண துரியோதனர் கூட்டங்கள் இருக்க அவர்களை விடுத்து கண்ணனுக்கு கொடுத்தது மாபெரும் தவறு அல்லவா? இது சபையா? இந்த சபையில் இருப்பதை விட மானகட்டு வருகின்றேன். விழா முடிந்த பிறகு கொஞ்சமா சாப்பிட்டு போங்க. தாய் தருவா என்ன ஆடுவோம்? நாங்க சாப்பாட்டுக்கு வந்தா பார்க்கும் மக்கள் உணவுக்கு வரவில்லை. பார்க்கும் மக்கள் சிசுபாலனுக்கு தாமலை கொடுக்கவில்லை. அதுக்கு கையை பிடித்திட தாமலை என் கருத்தை பிடிக்கின்றது. நான் ஒருவனுக்கு பிறந்து ஒருவனுக்கு வாழ்ந்தக்கூடிய தந்தை பேசுகிறேன். யாருக்கு வேற சொல்ற பாப்போம்? யாருக்கு பாண்டு மகாராஜாவுக்கும் புத்தமாயாவுக்கும் ராஜாக்கள் அறிவற்றோட பாண்டு மகாராஜா வெக்கமா இல்லை சொல்லுங்க.
உன் பாண்டு மகளாக பிறந்த ஆடி வச்சவனே நீ யாருக்கு பிறந்த தெரியுமா? டேய், ஒரு காலத்திலே உனது தாயகப்பட்டவன் தூர்வாசல் பணி வேலை செய்தார். பணி வேலை செய்யும் பொழுது தூர்வாசல் என்ன செய்தார்? குந்தை உன் கரத்தை காட்டு என்று கரத்தை பார்த்த உடனே குந்தமாதேவி நாட்டுக்கு மன்னரா இருந்தாலும் நாட்டுக்கு ராணியா இருந்தாலும் உனக்கு புத்திரவாதி கிடையாது அந்த உரைத்தான். பார்த்தார் சுவாமி, அப்படி புத்திரபாகம் எல்லாம் என்ன செய்வதற்கு கேட்டான் தாய். 5 மந்திரங்களை கொடுத்தா. ஒரு மந்திரங்களை என்ன செய்தா? ஒரு மந்திரங்களை எடுத்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த பெண்ணை ஆளக்கூடிய வைகுந்தத்தை ஆளக்கூடிய அந்த யமன் வந்தா. யமனுக்கு பிறந்தா கையை பிடித்த காரணம் இவனுக்கு வந்து ராஜசேகமா. ராஜசேகம் முதல் தமிழை யாருக்கு கொடுக்கணும்? மடையா ஓம பையா ஊரை கெடுத்ததான் ஊமை போய் அது வரைக்கும் துர்வாதனை கொடுத்திருக்கலாம். அதை விடுத்து கர்ணன் கொடுத்திருக்கலாம். தோடாச்சாரி எப்படிப்பட்ட 100 வயதுக்கு வருதோ அதை மறந்து அந்த இடையில கொடுத்த அந்த மடையா நான் நீ தான் வருகிறேன். அண்ணா அவன் என்ன பேச கொண்டிருக்கிறார்? நீங்கள் அமர்ந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா சற்று வருங்கள், நான் பார்த்திருக்கிறேன். அவன் குதிக்கிறது பாத்தியா? அவன் ஏன் குதிக்கிறான் தெரியுமா? இவனுக்கெல்லாம் அடியாது. ஒரு ஒண்ணும் தெரியாது. 1000 சாதத்தை வடித்தாலும் அவன் ஒருத்தருக்கு பத்தாது. ஓட்டு வச்சா தின்னுவான், இழுத்து விட்டா போயிடுவான். அப்படிதான் பார்க்கவே தெரியுது. கோயில் மட்டும் தக்காளி மூட்டை தூக்கணும் இருக்கிறாயா? ஐயா குண்டா சொல்லு. டேய், அவன் குதிக்கிறானே அவனாவது அப்ப வேற சொல்லுவாங்க. சொல்ல மாட்டான். நீ யாருக்கு பிறந்தா? என்னுடைய தந்தை பாண்டுமன்னன், என்னுடைய தாய் குந்தமாதேவி. அறிவற்ற பெற்ற தாய் தந்தை பேர தெரியாத கருவில பாருங்க. இவன் வந்து பாண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவி. யாருக்கு பிறந்த தெரியுமா? யாருக்கு பிறந்தா தெரியுமா? அதே குந்தமாதேவி 100 வருஷம் குளித்த கல்லை எடுத்து மந்திர உபதேசம் செய்தார். செய்து வாயு நேரம் காத்து சொன்னான். அது எடுத்து தாக்கை நீ என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிற? அவரு உக்காந்துக்கிட்டு 9 அவன் என்ன சொல்ல? அவன் தான் 9. இவனுக்காக பாருங்க நிறைய பேர் எங்க கொவா இருக்கு. அந்த 9 ஆகிற பையன் கொண்டான். அவன் நம்மளுக்கு இவன் யாருக்கு பிறந்தா தெரியுமா? தேவ இந்திரனுக்கு குந்தமாதேவி பிறந்தான். சரி, அதெல்லாம் போகட்டான், நேரம் கிடையாது. திருட்டு பையில உனக்கு செய்தி என்ன ஏமாராஜா? நம்ம ஒவ்வொரு பேரும் சொல்ல 19 தெரியுமா? ஒரு பட்டியல 1000 ஆடு இருக்கும். இந்த பையன் கண்டு தெரியாத இவன் போட்டுக்கிட்டு ஆடை கருப்பு, ஆடு கருப்பு, இவன் கையில எடுத்து போறான் சம்பா கூட அதுவும் கருப்பு. ஒரு பட்டியல இவன் கணக்கு தெரியாது. பூ எடுத்து போட்டு இத்தனை ஆடு இருந்து எண்ணிட்டு வரான். அதனால யார் தெரியுமா? அவன் என்ன வார்த்தை சொல்றான்? அமைதியாக உட்கார்ந்திருக்கீங்க. அவரு மூஞ்சிலே விடுங்க. பிடிச்சு போச்சு. இன்னும் ஒரு 19 பேர் இருந்து என் மூஞ்சிலே 39. அழியாத பத்தினி யாரு? ஐவருக்கு அழியாத பத்தினி. மாமியாரத்தை பத்தி மருமகளுக்கு. இவங்க மாமியார் இருக்கிற மாதிரி வெளியில 5 பேரு. யார் தெரியுமா? இவன் ஒரு ஆள் வாய்வு அர்ஜுன இப்படி பாலர்கள் சேர்ந்து அப்படி பண்ணான். இவன் வீட்டுல மாமா அப்பா பாஞ்சியலியா? பாஞ்சியலில அழியாத பத்தினி. எப்படி? திரௌபதி. நெருப்பு. என்ன நெருப்பு?
எங்க நெருப்பு நெருப்பு அடுப்பு எரியுது அந்த நெருப்பு. இவனுக்கு 5 பேரும் ஆம்படியா இப்ப இவனோட சேர்த்து 6 நீங்களா பொறுக்குங்க. ஆமா நீங்களா பொறுக்குங்க. அது மகாராஜாவை சொல்றாங்க. மாமா நீ கம்முனே மூஞ்ச பார்த்து நான் ஓடுறான்றாங்க. டேய் மூஞ்ச பார்த்து ஓடுறோம் வாயை பார்த்து ஓடுறோம். அவன் என்ன நான் யார் தெரியுமா? யாரு? இவன் ஒருவனுக்கு பிறந்து ஒருவன் அப்பா என்றான். இவன் பிறந்தது அந்த பந்து அப்படி தேவருக்கு பிறந்து ஆயப்படை சென்று அங்க நந்தபவனம் இருக்கான். தேவகி நந்தபவனுக்கு யசோதம்மன் அப்பா என்றான். பேசலாம் திருப்பி போயில உனக்கு சரி நம்ம எதிர்ப்பா நம்ம ஒவ்வொரு பேர் வச்சாலும் அவன் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அதுலயே எல்லாத்துலயும் 19, 29, 39, 59ன்றாங்க. அவன் 59 அவன் மாவிய பெண்டான மாவிய மாவிய அடியும் பெண்டாய் மாவிய பெண்டாய் திருமணம் செஞ்சாங்க. அவங்க மாமியார் இந்த மாப்பிள்ளை முன்னுக்கு திருமணம் செய்து உடனே மகளை பார்க்க வேண்டும் அப்படி என்று அவங்க மாமியார் வர யாரும் இருக்குமா நம்ம அம்மா மறுபடியும் மகளை பிடிச்சிட்டு ஆறு எல்லாம் நெறிஞ்சு போச்சு கூட்டு வந்து வந்த போய்க்கிறாங்க. ஆட்டை வந்து கொல்லி போட்டாப்ல எங்க காட்டுக்கு போயிட்டா வந்த உடனே இருக்கும்படி பார்த்தா அம்மா அம்மா இந்த மழை நினைக்கிறேன் உங்களுக்கு சளி பிடிச்சிக்காத தலை போட்டேன் கொடி துணிந்த முழு அப்போ ருக்குமணிக்கு தாலி கட்ட மாதிரி யாரு இந்த கண்ண அந்த தாலி கட்டும்போது பட்டாடை அந்த பட்டாடை யாரு போட்டா மாமியார் போட்டா அந்த மழையில இருந்து ஆட்டு தாங்கல அந்த உடனே படுத்து தூங்கினா இவன் ஆட்டை கொண்டு அடுக்கினாரு பட்டில அடுக்கி விட்டு கதை முடியல போன சும்மா இருக்கக்கூடாதா போய் எட்டி பார்த்தா பாரு இந்த பட்டாடை பார்த்து இவன் நினைப்பு எடுத்துச்சு எப்படி பட்டாடை பார்த்த உடனே நம்ம கொண்டாடி தான் பார்த்துக்குது அவரு போய் என்ன பண்ண பக்கத்துல பார்த்தான் வேலையை முடிச்சுட்டான். இவனே செய்யறாலும் அந்த பொம்பளைக்கு அறிவு அதனாலதான் இப்ப பொண்ணை பார்த்து புடிச்சு கட்டல யாரும் மாமியா நல்லா இருக்கிறாங்களா அத பார்த்து தான் இப்ப பொண்ணு கட்டுறாங்க. அப்போ மாமியை பெற்றானவன் அடியும் பெற்றாங்க ஆட்டை ஓட்டிட்டு போவான் காட்டுக்கு போன உடனே அடின்னு மழை பெய்யும் அம்மா கூட 3 கல்லு என்ன செய்வான் எவனா மேலகிட்டு இது சூளை போடுவான் செலவு பண்ணி அந்த திருட்டு கல்லை தூக்கிட்டு வருவான். மாட்டை அடிக்க உடனே 3 கல்லு நெத்திக்கு ஒரு கல்லு 2 முட்டிக்கு ஒரு கல்லு ஸ்தம்பம் கூட போட்டுவான் முட்டிக்கு ஓட்டுவான். அந்த மழை பெய்ஞ்சா என்ன பண்ணா தண்ணி கீழே உள்ள போகும். இது நான் செய்தி உண்மைதான். இப்ப மேம்பாலம் கட்டுறாங்களே பிரிட்ஜி மேம்பாலம் கட்டுறது நான் தான் ஓஹோ இந்த மேம்பாலம் கட்டுறதுல ஒண்ணு பார்த்தா இவர் உருவ பார்த்து கங்கி ஜல்லியா வந்துட்டாரு. ஆனா அது மட்டும் கிடையாது மொடக்குழு கூட்டம் வந்து கிளம்புவான் ஒரு முழுகு புதர் முழுங்க கழி மொழியை தச்சிடுவான் அடியை தச்சிடுவான் அது ஒரு கொத்தனை போட்டு கவுரு போட்டு தோல்ல மாட்டுவான் அது நிறைய கூடை போட்டு ஒரு துணி எடுத்து உப்பு கட்டிக்குவான். என்ன செய்வான் தெரியுமா நாளைக்கு ஆடக படம் பசி எடுத்துக்கோ என்ன செய்வான் தெரியுமா அந்த மடா முழுகையில போட்டு முடிக்கல பேருக்கு கூழ எடுத்து வச்சுக்கோம் எடுத்து வைக்க மாட்டான் அந்த கூழ உப்பு போடுவான் பேருக்கு கூழ் உள்ளே இருக்கா மேலே குடிக்குவான் அதான் மடா கூழ அது மட்டும் செய்து அறிவு உள்ளவன் செய்யறாங்க. அப்ப என்ன மகாராஜா
இல்லைங்க அவர் சொல்றாரு அறிவுள்ளவா 29 எல்லாம் 9லே வருது உங்களுக்கு இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் 9லே வருது ஐயா நீ எதை சொன்னாலும் என்ன வெல்ல முடியாது டேய் ஒரு காலத்துல இவனை செய்தான் தெரியுமா ஆனா மொடா போடுறாங்க சம்பா போடுறாங்க கிடையாது புறங்கால பிடிச்ச ஐயா வரங்கானா ஆமாடா எப்படியா ஆட்டில் புறங்கால பிடிச்சவன் ஏன் தெரியுமா நேரமே போட்டு பொட்டிக்கன் பண்ணி கஷ்டப்படுறாங்க ஆடு இடத்துல அவன் நிறைய ஆடு வச்சிருப்பான் நல்ல பால் கறக்கக்கூடிய ஆட்டை என்ன பண்ணுவான் துணி எடுப்பான் தள்ளிப்பாலை சுத்துவான் அந்த காம்புல சுத்துவான் இவனுக்கு தண்ணி கொடுக்க முடியாது இவன் எவன் வைக்கிற தண்ணி காடுங்க சென்ற உடனே இவன் என்ன பண்ணுவான் ஆட்டு புறங்கால பிடிச்சிக்குவான் அந்த குட்டிக்கு பால் விட மாட்டான் இவரே சாப்பிடுவாரு ஆமா டேய் 79 எல்லாம் 9லே வருது டேய் அப்படிப்பட்ட இவன் மனிதனாம இவனை அழகுக்கு சிறந்தவன் கிடையாது இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவது வழக்கம் பெற்ற தாயை விட்டு மற்ற தாயை தூண்டக்கூடியவன் ஆமா மத்தால் அறிப்பட்டவன் டேய் கண்ணா அவனை திருப்பி பையனை உனக்கு சேரி எந்த கருக்குள்ள போனாலும் எந்த கருக்குள்ள போனாலும் தப்பிச்சிடலாம் இந்த இட கருக்குள்ள வரைக்கும் போகக்கூடாது ஏன் தெரியுமா அங்கதான் பாறை வழுக்கு மாதிரி இவனுக்கு எல்லாம் பின்னால வந்து தந்திரமா குத்தக்கூடியவன் நேரில் வந்து போறாங்க இட பையன் தாய் கண்ணா உனக்கு ஆண்மை இருந்தா பொழுதுல நிறைய பேசுறதுக்கு தாய் உனக்கு திறமை இருந்தா தாய் கண்ணா உன்னை வீட்டுல பாத்தீங்கன்னா அதாவது 12000 கோபிகாஸ்திரிகள் உண்மைதான், பட்ட மகிழ்ச்சிகள் உண்மை, பாபா ருக்மணி அத்தனை பேரும் உட்கார்ந்தாங்க உண்மைதான். ஆனா இந்த திகிரியாகிய சக்கரத்தாழ்வார் என் கையிலிருந்து போகும்பொழுது இந்த கரம் கிழித்து அந்த உதிரமாகப்பட்டது பூமியில விழுந்தால் இந்த பூமியை அழிந்து விடும். உண்மைதான். அதனால பட்டு புடவை என்று மாறாமல் பட்டென்று கிழித்து எனக்கு கட்டி போட்டு என்ன கடகாரன் ஆகிட்டேமா. என்னது? ஆமாமா, உங்களுக்கு நான் கடகாரன், எனக்கு நீங்க கடகாரன் ஆயிட்டீங்களா? எப்படி அண்ணா? எந்த பட்டு புடவையை கிழித்து கட்டு போட்டாயோ ஒரு காலத்திலே உனக்கு இது எத்தனை இணை உடைவதோ சரி அத்தனை சேலைகளையும் மாலாத்தூர் ஒரே நேரத்தில் அண்ணா போங்கண்ணா. ஒரே நேரத்தில் இத்தனை ஆடைகள் கொடுத்தானா எப்படி அண்ணா கட்டி அழுத்துறது? நேரம் காலம் வரும், அப்பொழுது இரு கரங்களை கூப்பி அண்ணா கோவிந்தா நாராயணா அப்படி என்று சொல்லக்கூடிய நேரம் காலம் வரும். சமயத்துல உனக்கு மாலா துணி கொடுத்து சரிங்க சந்தோஷமா. ஆமா, இவ்வளவெல்லாம் பேசினான் இறக்கும் தருவாயிலே நாராயணா கோவிந்தா கண்ணா அப்படி என்று உங்களையே சொல்லிக் கொண்டிருந்தார். ஆமா, இதுக்கு காரணம் என்ன? வேற யாரும் கிடையாது. யார் மாமா? என்னுடைய துவாரக பாலன் என்று சொல்லக்கூடிய நாராயண பகவான் கோயிலுக்கு போனீங்கன்னா 2 பக்கத்துல 2 ஆள் இருப்பாங்க. ஜெயன் விஜயன், ஜெயன் விஜயன் துவாரக பாலன். ஆமா, அப்படி இவர்கள் காவல் காத்திருந்த பொழுது ஜனகாதி ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய தூர்வாசர் மற்ற ஜனகாதி ரிஷிகள் எல்லாம் வராங்க தரிசனம் செய்வதற்காக. தரிசனம் செய்வதற்கு ஆமா, அன்று நான் என்ன செய்தேன் தெரியுமா? கபட நாடக சூத்திரதாரி அல்லவா, இவர்களை வைத்து ஒரு நாடகம் நடத்த வேண்டும் அப்படி என்று 10 அவதாரம் என்று சொல்லக்கூடிய அவதாரங்களை எடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்களை வைத்து அதை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக துவாரகபாலர்களே இன்று யார் வந்தாலும் மூலஸ்தானத்திற்குள் அனுமதி கூடாது. நான் சேஷநாதன் இருக்க போகிறேன். ஆமா, அப்படின்னு போய்விட்டு என் கட்டளை ஏற்றுக்கொண்டு ஜனகாதி முனிவர்கள் தூர்வாசர் அத்தனை பேர் தடுத்து விட்டார்கள். ஆமா, அவங்க என்ன செய்தார்கள்? நாங்கள் பகவானை பார்க்க வேண்டும் என்று தடுத்தார்கள்.
இவர்கள் முடியாது என்று அறுத்தார்கள். ஆமா அரக்கத்தனத்தோடு இவர் தடுத்தார்கள். ஆமா. அதே அவருக்கு கோபம் வந்தது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? எப்படி அரக்கத்தனத்தோடு எங்கள் நீ தடுக்கிறீர்களோ அரக்கர்களாக போகிறது பிடிகள் சாப்பிட்டு அழுதார்கள். காலை விட்டார்கள். நாராயணா உன் பேச்சு கேட்டுதானே நாங்க செஞ்சோம். சாபத்து கொடுத்து விட்டார்களே சாப விமோசனம் கொடுங்கள் என்று கேட்டார்கள். அப்போ நான் என்ன சொன்னேன்? அதாவது கொடுத்து சாபம் கொடுத்ததுதான். அப்படி என்றால் நீங்க சாப விமோசனம் அடைய வேண்டுமானா சத்ரு மித்ரு. சத்ரு மித்ரு. ஆமா சத்ரு என்றால் எதிரி, மித்ரு என்றால் தாசாய். ஆமா தாசாய் தாசனாக 7 பிறவி எடுத்து என்னுடைய பாதாளத்தை அடைய போகிறீங்களா? வைகுந்தம் வர போறீங்களா? மித்து சத்ரு என்று சொல்லக்கூடிய 3 பிறவி எடுத்து போகிறான்னு கேட்டேன். அவ்வளவு காலம் நாங்கள் தாங்க முடியாது, 3 பிறவி எடுத்து போகிறோம் அப்படி என்றார். அதுதான் திரேதாயுகத்திலே இரணியாக்குறது. திரேதாயுகத்திலே ராவணன் கும்பகர்ணன், துவாபர யுகத்திலே நந்தவர்மன் சிசுபாலன். இப்போது முடிந்து விட்டது. அதனால் நாராயணா கோவிந்தா அப்பா உன்னுடைய ஊடக்கணை போக்கி எனக்கு தெரிவித்தேன். ஜெயந்தியா மீண்டும் நீங்கள் வைகுந்தத்தில் சென்று துவாரக பாடலாக இருக்கிறது சொல்லுங்க. ஆமா இந்த நிசப்தமான வேளையிலே அன்பான பக்தர்களே, இந்த நாடக கம்பெனியுடைய ஆசிரியர் நம்முடைய போடுவதை சேர்ந்த கே ராமலிங்கம் பி அடியனுக்காக கப்பூரை சேர்ந்த தயாநிதி என்று சொல்லக்கூடிய மெய்யன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். ஐயாவுடைய வாழ்வில் இந்த கண்ணபரமாத்மா நின்று வென்று அவர் வெற்றியை பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். அது மட்டுமல்ல 7 சமூகத்தை சேர்ந்த பொன்றகம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு தம்பி 200 ரூபாய் அடியர்கள் தந்துள்ளார். இந்த கண்ணனா கூறுகின்றேன், அவர் வாழ்க வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகின்றேன். மாமா வாழ்த்துறியா? அதோ என் தந்தை சொல்லிட்டு ஆமா ஆகட்டும். கோவிந்தா நாராயணா. அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களை அன்பு சகோதரர் நாடகரசிகர் நோக்கி இந்த அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களை அன்பு சகோதரர் நாடகரசிகர் நோக்கி உங்கள் அனைவருக்கும் இவருடைய விழுப்புரம் மாவட்ட விக்கிரவாண்டி வட்ட கொடலூர் சேர்ந்த திரு கே நடராஜன் தலைமையில் இருக்கக்கூடிய நாடகமன்ற ஸ்ரீ ஓம் சக்தி மேடை நாடகமன்றம் இவருடைய ஸ்ரீ ஓம் சக்தி மேடை நாடகமன்றத்திற்கு ஓரிரவு நாடகம், அதாவது சுதாகர் என்று சொல்லக்கூடிய அன்பு ஐயா அவர்கள் ஓரிரவு அமரம் கொடுத்து எங்கள் சித்தனம் கேட்டவாறு இந்த இடத்தில் சராசந்த சிசுபால் மதை தர்ம ராஜசூர் யாகம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அன்புமாறு அன்பு வேண்டுகோள் கொடுத்தார்கள். எங்கள் சித்தரிக்கு ஏற்றவாறு நாங்கள் நாடகத்தை வந்திருப்போம். திரளாக வந்திருக்கு. எப்பொழுதுமே இந்த ஊர் நாடகம் பார்க்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட அனைவரும் இந்த கொட்டு மழை என்று சொல்லக்கூடிய இந்த மழை பெய்த இந்த ஈர தலையில் அமர்ந்து
நல்லாதவர்கள் சிறப்பான முறையில் நாடகத்தை பார்த்த நாடக ரசிகர்களுக்கும் கிராம பெரியவர்களுக்கும் ஐயா வாய்ப்பளித்த சுதாகர் அவர்களுக்கும் மற்றும் விழா குழுவினருக்கும் என்னுடைய ஸ்ரீ ஓசக்தி மேலையாளர் சார்பாக பணிவான இதயத்தை நன்றி தெரிவித்துள்ளோம். அது மட்டுமல்ல சிறப்பான மொழி மேலை அமைப்பாளர் மனத்தின் சார்பாக பணிவான நன்றி தெரிவித்துள்ளோம். உங்கள் வீட்டுக்குள்ளே போய் எங்கள் உணவளித்த தாய் உள்ளம் கொண்ட அந்த தாய் உள்ளங்களுக்கு மனத்தின் சார்பாக பணிவான நன்றி தெரிவித்துள்ளோம். ஒளி ஒளி என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற சிறப்பான ஒளி ஒளி அமைச்சர் கொடுத்த சவுத்தப்பி அண்ணார் அவர்களுக்கு எங்களுடைய கம்பெனி சார்பாக நன்றி தெரிவித்துள்ளோம். அது மட்டுமல்ல எங்களை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்துகின்ற அதாவது யூடியூப் என்று சொல்லக்கூடிய அவர் காலேஜ் ப்ரொஃபசர் பேராசிரியர் அந்த ஐயா அவர்கள் இந்த 4-5 மாவட்டத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான நடிகர்களுக்கெல்லாம் வாழ்வளித்து வரக்கூடிய அருமை அண்ணன் ராமமூர்த்தி பேராசிரியர் ஐயா அவர்கள் அவருடைய தயவால் இந்த நிகழ்ச்சி யூடியூப் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி உலகம் என்று சொல்கிறது. இதை பார்க்கிறார்கள். மெட்ராஸ்ல இருக்கிற பெரியபாளையத்துல எங்க யூடியூப்ல பார்த்து ஒரு பையன் காய் கட்டிட்டு ஒரே கால சுத்தலாம் இன்னைக்கு காய் கட்டினாங்க சத்யராஜ். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அண்ணா தான் அந்த யூடியூப் எடுத்து அனுப்புனாரு. அவங்க அங்கிருந்து என்ன போன்ல பேசி எங்களுக்கு தாம்பலம் கொடுத்து 3 வருஷமா தொடர்ந்து நாங்கள் போய் நாடகம் நடத்துறோம். அதுதான் காரணம் என்ன, இந்த யூடியூப் தான். இப்ப யாரும் எந்த யூடியூப் பார்க்கற உட்காந்து யூடியூப் தட்டுறான். பாலிவுட்க்கு காமெடி வேணுமா, எந்த காமெடியா இருக்குதோ அந்த காமெடி கொடுறான். எந்த கம்பெனி நன்றாக புராணம் நடத்துறாங்களோ அந்த கம்பெனி கொடுறான். அப்படிப்பட்ட யூடியூப் சொல்லக்கூடிய இந்த சேனல் நடத்தக்கூடிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய யோசக்தி நாடகத்தின் சார்பாக பரிவான இதயத்தை நன்றியை தெரிவித்துள்ளோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறும். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.